எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 20 சொல்லித்தரேன். இப்போ அது டிகிரி ஜாஸ்தியாக 3x⁴ ஹையர் ஆர்டர் டிகிரியாக இருக்கிறனால பவர் 4ன்னு இருக்கிறனால நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி இந்த சம் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிள் 20. Find local maximum and local minimum value of the function f given by f of x equal to 3x⁴ plus 4x cube minus 12x square plus 12. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். 3x⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube ப்ளஸ் 4x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் minus 12 x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இது 12 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ அப்போ இதில் 4 3s are 12 x cube, இதுவும் 4 3s are 12 x square minus 12 2s are 24x. ஸோ அதில் 12x எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. இதை டபுள் டேஷும் பண்ணிக்கலாம் இங்கேயே. இதுதான் செகண்ட் ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னா 12x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் plus 12 x square differentiate பண்ண 2x, so minus 24 x differentiate பண்ண 1, so 12 3s are 36 x square, 12 2s are 24x minus 24, so இது f double dash of x. so f இப்படி இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அது f dash of x தான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ f dash of x equal to 0. f dash of x என்னது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 12x cube plus 12x square minus 24x equal to 0. இது எல்லாமே 12 டேபிளில் காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்குது. அதனால் 12x வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 12 வெளியே எடுத்தாச்சு, எக்ஸ் வெளியே எடுத்தாச்சு, அதனால் எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே 12x வெளியே எடுத்தனால -2 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் 1 வர்றதுனால 2 1s are 2. இப்போ இது மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 12x எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஒரு வேல்யூ, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு +1. ஸோ இப்போ இதில் எந்த ஒன்றும் நம்ம எல்லாமே ஒரு நம்பரும் டபுள் டேஷில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி, இதுக்கு பேர் தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 36 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 24 இன்ட்டு 0 minus 24. ஸோ இதெல்லாம் 0 ஆகிடும். ஸோ -24. எஃப் டபுள் டேஷ் நெகட்டிவில் வந்தாலே அந்த ஃபங்க்ஷன் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் அட் நம்ம x = 0 சப்ஸ்டிட் பண்ணால அட் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட், அது பாயிண்ட் x = 0. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ எதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டிட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதில் 0 சப்ஸ்டிட் பண்ணோம். 3 இன்ட்டு 0 பவர் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 0 க்யூப் மைனஸ் 12 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 12. ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 12 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு -2க்கு செக் பண்ணலாம். ஸோ எஃப் டபுள் எக்ஸ் ஈக்குவல் டு -2க்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -2, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 36x ஸ்கொயர், ஸோ 36 இன்ட்டு -2 ஸ்கொயர் ப்ளஸ் 24x, 24 into -2, so minus 24. 36 into 2 square 4 minus 24 2s are 48, இது minus 24. So 36 into
4 minus 48 minus 24. So 72 வருது. So 84 வருது, பாசிட்டிவ்ல வருது. இப்போ பாசிட்டிவ்ல வந்தால் that function is a local minimum function. ஸோ லோக்கல் அட் எந்த பாயிண்டில் எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்ற பாயிண்டில். ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். எஃப் ஆஃப் -2. ஸோ 3 into -2 power 4 plus 4 into -2 power cube minus 12 into -2 square plus 12. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48, sir 8, 8 4s are 32, 2s are 4, 4, 12 4s are 48 plus 12. So minus 20. ஸோ இதுதான் வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2க்கு செக் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு செக் பண்ண போகிறோம். ஸோ எஃப் டபுள் டேஷில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி 36 எக்ஸ் ஸ்கொயர்னால 36 1 ஸ்கொயர் ப்ளஸ் 24 into 1 minus 24. So 36 plus 24 minus 24. So இது கேன்சல் ஆகிடும். ஸோ 36ன்னு வந்திருக்கு. 36ங்கிறது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் இருந்ததுன்னா மினிமம் ஃபங்க்ஷன், பாசிட்டிவில் இருந்தால் மினிமம் ஃபங்க்ஷன். So local minimum function so at point வந்து x equal to 1 தான் local minimum point. ஸோ வேல்யூங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 வந்து அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் 3 into 1 power 4 plus 4 into 1 cube minus 12 into 1 square plus 12. ஸோ -12 plus 12 கேன்சல் ஆகிடும். 3 4 plus 3 7. ஸோ இதுதான் லோக்கல் மினிமம் வேல்யூ. Next example 21. Find all the point of local maximum local minimum of the function given by f of x equal to இதில் local minimum maximum கேட்டிருக்காங்க 2x cube minus 6x square plus 6x plus 5. ஸோ இது வந்து டிகிரி கம்மியாக இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவே யூஸ் பண்ணிக்கலாம். டிகிரி எக்ஸ் பவர் 4லாம் இருந்தால் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். நமக்கு 3 தான் இருக்கிறனால இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 2 வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 6x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 3 2s are 6x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 6. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ
6x square minus 12x plus 6 equal to 0. 6 வெளியில் எடுத்துட்டோன்னா x square minus 2x plus 1 equal to 0. So multiply பண்ணா 1 add பண்ணா minus 1 minus 1. So middle term factorization பண்ணணும். So x minus 1 whole square equal to 0 னா x equal to 1 கிடச்சிருக்கு. ஸோ ஒன்னுன்றப்ப இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணால் லெஃப்ட்டில் ரைட்டில் நம்பர் எடுக்கணும். ஒன்னுக்கு இந்த லெஃப்ட்டில் வந்து x equal to 0 எடுத்துக்கலாம், ரைட்டில் x equal to 2 எடுத்துக்கலாம். இதை வந்து f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். f dash of x ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6x square minus 12x plus 6. ஸோ x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் f dash of 0. 6 into 0 square minus 12 into 0 plus 6. ஸோ இதெல்லாம் 0 ஆகிடும். ஸோ 6 பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பாசிட்டிவில் கிடைக்குது. 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f dash of 2. 6 into 2 square minus 12 into 2 plus 6. 2 2s are 4, 6 4s are 24, minus 12 2s are 24 plus 6. ஸோ ஈக்குவல் டு 6. இதுவும் பாசிட்டிவில் தான் கிடைக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னால சைன் வந்து நோ சேஞ்சு. ஸோ சைன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தால் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் சொல்லணும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால இது வந்து நெய்தர் லோக்கல் மேக்ஸிமா ஆர் லோக்கல் மினிமா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். நெய்தர் லோக்கல் மேக்ஸிமா நார் லோக்கல் மினிமா. இப்போ அந்த பாயிண்ட் வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 1க்கு தான் செக் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 22. ஸோ இதெல்லாம் வேர்ட் ப்ராப்ளம். வேர்ட் ப்ராப்ளம்க்கு ஃபங்க்ஷன் இருக்காது, நம்ம தான் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர் ஹூ சம் இஸ் 15 அண்ட் த சம் ஆஃப் ஹூ ஸ்கொயர்ஸ் இஸ் மினிமம். ஸோ எதுக்கு மினிமம் சொல்கிறாங்களோ அதுதான் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் நம்ம லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லுங்க, சம் இஸ் 15ன்றனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஸோ ஒய் வேணும்னால இதை ஒய் வந்து இன்னொரு நம்பர் வந்து 15 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நம்பர் எக்ஸு, இன்னொரு நம்பர் 15 மைனஸ் எக்ஸ். இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த சம் ஆஃப் ஹூ ஸ்கொயர்ஸ் இஸ் மினிமம். இதை ஸ்கொயர் பண்ணணும், அதை சம் பண்ணணும். அதனால் அதுக்கு நான் எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் கொடுக்குறேன். ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து மினிமம் ஃபங்க்ஷன். மினிமம் ஃபங்க்ஷன்னாலே லோக்கல் மினிமம்னு அர்த்தம். அது நம்ம வந்து லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன் படி டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் இது பவரில் இருக்குன்னா செயின் ரூல் 2 into 15 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் n x பவர் n மைனஸ் 1, அப்புறம் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். s dash of x equal to 0 அப்படின்னா s dash இப்போ 2x plus 2 into 15 minus x minus 1. So 2 equal to 0. 2x in the minus 2, 15 2s are 30. So minus 30 minus and minus plus 2x equal to 0. 2x plus 2x 4x minus 30 equal to 0. So 4x equal to 30, x equal to 30 by 4. ஸோ இது 2 டேபிள் போகும் 15 by 2. ஸோ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இதை மேக்ஸிமமாக மினிமமாக செக் பண்ணணும் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 4x மைனஸ் 13 கிடச்சிருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 4x மைனஸ் 30. இப்போ டபுள் டேஷ்னால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 4 தான் இருக்குது, 4 into 1. ஸோ இது பாசிட்டிவில் வந்து பாசிட்டிவில் வந்தாலே லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லோக்கல் என்ன பாயிண்ட்டுக்கு
ஸோ அதனால் இந்த சம் வந்து மினிமம்னு கண்டுபிடிச்சாச்சு. மினிமம் அவங்க கொடுத்துருக்கிறது அதுதான் மினிமம்னு. இப்போ வந்து வேல்யூ அடுத்தது கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஒரு நம்பர் எக்ஸ் 15/2 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டோட்டல் வந்து 15 சொன்னனால அந்த எக்ஸ் இருக்கிற 15/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 15/2 ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். 15 ஒய் ஈக்குவல் டு 15 மைனஸ் 15/2. எல்சிஎம் எடுக்கிறப்போ 15 2 சார் 30 மைனஸ் 15 whole divided by 2. 30ல 15 போச்சுன்னா 15/2. So the one number is 15/2, the other number also 15/2. The two numbers are 15/2 and 15/2. அதுதான் இந்த டூ நம்பர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.